வெல்கம் டு மார்க்கெட் மேக்கர் செட்டப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எட்ஜ்மேக்ஸ் ப்ரோவுடைய ஒரு பெனிஃபிட் ஆன TP3 இன்ட்ராடே ஃபைனல் டார்கெட். ஸோ அந்த லெவலில் யூஸ் பண்ணி ஆப்ஷன் செல்லர்ஸ் எப்படி உள்ள என்ட்ரு ஆகலாம், அதே டைமில் ஆப்போசிட்டில் ஆப்ஷன் பையர்ஸ் எப்படி என்ட்ரி எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் அந்த டைமில் யூஸ் பண்ண வேண்டியது மெயினாக ஆப்ஷன் மாஸ்டர் எலைட் இண்டிகேட்டர்ஸில் வர க்ரீன் லைன், எட்ஜ்மேக்ஸ் லைன். எட்ஜ் லைன் ப்ரோவில் யூஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே TP3 டார்கெட். ஸோ இந்த டார்கெட் கிட்ட மார்க்கெட் வந்துடுச்சு அப்படின்னா அதுதான் ஃபைனலா அப்படிங்கிறது நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றது? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரீச் ஆகும்போது, இது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்லாம, ஒரு சைடு ஃபுல்லாவே அதாவது புட் ஆப்ஷன்னா, புட் ஆப்ஷன் எல்லாமே TP3 ஹிட் ஆயிருக்கும். வேற வேற ஸ்ட்ரைக்கும் நான் சூஸ் பண்ணி காட்டுறேன். 26,000 புட் ஆப்ஷன். 25,900ம் பார்த்தீங்கன்னா TP3 ஹிட் ஆயிருக்கும். உங்களுக்கு 25,800ம் TP3 ஹிட் ஆயிருக்கும். ரொம்ப அவுட் ஆஃப் த மனியும் போய் பார்க்கலாமே. ஒரு 25,700ம் பார்ப்போம். அந்த டைமுக்கு அது அவுட் ஆஃப் த மணி ஏடிஎம் தானே ₹38 அதுவும் TP3 ஹிட் ஆயிருக்கும். 600க்கு போனாலும் உங்களுக்கு TP3யை டேப் பண்ணிட்டு கீழே விழுந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். எல்லா ஸ்ட்ரைக்கும் TP3 ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெட்ஜ்மேக்ஸில் பவுன்ஸ் ஆகிற கரண்ட் ஏடிஎம் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் மேக்ஸிமம் இருக்கும். அப்போது இது எப்படி எந்த ஸ்ட்ரைக் நம்ம எடுக்கிறது அப்படின்னா அந்த டைமில் ஏடிஎம் எது இருக்குதோ அதை எடுத்துக்க வேண்டியது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங்கில் விழுந்துட்டே இருந்துச்சு. பட் இந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷனில் எல்லாம் என்ட்ரி எடுத்திருந்தோம் இல்லையா? அது எப்படி எடுத்தோங்க அப்படின்னா க்ரீன் லைன் கரெக்டாக உங்களுக்கு 25,728 வரும்பொழுது நிஃப்டி அங்கே இருக்கும்பொழுது கால் ஆப்ஷன் 25,700 ஆனால் நியரஸ்ட் ரவுண்ட் ஸ்ட்ரைக் 700. ஸோ அந்த ஸ்ட்ரைக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு கீழே மார்க்கெட் போகாத மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா க்ரீன் லைன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கும். அதே டைமில் அந்த வேல்யூவை நீங்கள் கஸ்டம் வேல்யூவில் கொடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கஸ்டமில் அதோடைய வேல்யூவை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் என்ன இருக்கும் அப்படின்னா ஷேடோ கேண்டலுடைய பவுன்ஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்குது. இப்போ இது ஏன் இந்த ஸ்ட்ரைக்கு இதுதான் ஃபைனலான்னு சொல்லி நம்ம எடுத்து பார்க்குறோம். அதுக்கு ஒரு ரீசன் வேணும் இல்லையா? TP3 ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதுவரைக்கும் TP3ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது எலைட் யூசர்ஸ் எத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே போனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ஆப்ஷன் செல் பண்ணுவோம் அந்த இடத்துல. TP3ல செல் பண்ணும்போது தாராளமாக ஆப்போசிட் ஆப்ஷனில் பை எடுத்துப்பாங்க எல்லாரும் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஜென்ரலாக. இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி இப்படி தான் என்ட்ரி எடுக்க முடியும். TP3யை இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவோம். அப்போ க்ரீன் லைனும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இது ரெண்டுமே ஒரு கன்ஃபர்மேஷன். இது ரெண்டும் மேட்ச் ஆகும்பொழுது நம்ம அப்படியே பிளைண்டாக போகணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்லையாவது நம்ம ஒரு பேண்ட் பிரேக் அவுட் அண்ட் பவுன்ஸ் செட்டப் யூஸ் பண்ணி ஈஸியாரோட ஸ்டாப் லாஸ் கொடுத்து அந்த என்ட்ரியை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். TP3யை எப்படி நம்ம வந்து ஆப்ஷன் பையிங்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது. இத்தனை நாள் செல்லிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து எட்ஜ்மேக்ஸ் லைனும் உங்களுக்கு எலைட் இண்டிகேட்டரில் கூடவே வந்துடும். அதனால அதை எப்படி ஒரு பையிங்க்கு யூஸ் பண்ணுறது, அதே ஷேடோ கேண்டில் பவுன்ஸுக்கும் எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்றது சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி கண்டென்ட் நமக்கு ஐபிசி டார்கெட்க்கும் நான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒரு வேளை மார்க்கெட் கீ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மேலே போகுது, ஐபி ஜோனில் டேப் ஆகி ரொம்ப நேரம் நிற்குது அப்படின்னா அந்த டைமில் ஏடிஎம் செலெக்ஷன் என்ன இருக்குன்னு போட்டு நாம் ஆப்ஷன் மாஸ்டர் எலைட் இண்டிகேட்டரில் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த எலைட் இண்டிகேட்டரில் க்ரீன் லைன் பவுன்ஸ் கிடச்சிது அப்படின்னா அது ஒரு பெட்டரான ட்ரேடாக இருக்கும் உங்களுக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்போது என்ன லோ கிரியேட் ஆயிருக்கோ அந்த லோவை நீங்கள் என்ன பண்ணலாம், கஸ்டம் வேல்யூவில் நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டு ஷேடோ கேண்டில் பவுன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அடிஷ்னலாக ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். TP3, ஐபிசி TP2 அண்ட் எட்ஜ்மேக்ஸ் இது மூணும் கம்பைன் பண்ணி ஒரு என்ட்ரி எப்படி எடுக்கிறதுன்றதுலாம் அதை பார்த்துருக்கோம். தேங்க்யூ.